Hi friends, welcome to Kitchen Queen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி. உருளைக்கிழங்கு அரிசி மாவு வச்சு அதுக்கு உள்ள ஒரு ஸ்டஃபிங் வச்சு ரொம்ப ஆயிலில் டீப் ஃப்ரைலாம் பண்ணாமல் கொஞ்சமாக ஆயில் வச்சு ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் மேலே நல்லா முறுமுறுன்னு உள்ள நல்லா ஸ்டஃபிங்கோட என்ன சைடிஷும் இல்லாமல் இது ஈவினிங் ஸ்நாக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரிய. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நிறையா ஊற்றாதீங்க, ஏன்னா இது ஸ்டஃபிங்க்கு நம்ம பண்ணும்போது எண்ணெய் நிறையா ஊற்றக்கூடாது. 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக கோஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கோஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மெலிசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் வந்து கோஸ் தான் போடணும்னு கிடையாது, நீங்கள் பீன்ஸ் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், கேப்சிகம் போட்டுக்கலாம், உங்களுக்கு என்ன காய் இஷ்டமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு கேரட் எடுத்து நல்லா திருகி வச்சுருந்தேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் கேரட்டு இந்த கேபேஜ் எல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து உங்கள் ஆப்ஷன் தான், நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலா நல்லா வேகிறதுக்காக 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். ஊற்றிட்டு நல்லா அந்த மசாலா வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு, மசாலா வாடெல்லாம் நல்லா போயிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இப்போ 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி திருகி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காய் திருகல் வச்சு நல்லா திருகி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பிசையும் போது நமக்கு கட்டி விழாமல் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருகி வச்சுருக்கேன். இப்போது இது கூட 75 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து சில உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தண்ணி விடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த மாவு பதத்துக்கு வரத்துக்கு கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாவே நல்லா கரெக்டாக ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல மாவு பதத்துக்கு வந்துருச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து கையில் எண்ணெயோ இல்லைனா தண்ணியோ தொட்டுக்கிட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு, நம்ம எப்போவுமே இந்த கொழுக்கட்டைலாம் செய்வோம் பார்த்தீங்களா, உருண்டை கொழுக்கட்டை பூரணை வச்சு உள்ள அந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் தடியாகவும் இல்லை, இந்த கிண்ண வடிவத்தில் போட்டுட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிண்ண வடிவத்தில் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம உள்ளே வைக்கிறது அந்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நல்லா அதை மூடிட்டு நல்லா ஃபுல்லாக மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு நல்லா உருட்டி விட்டுருங்க. கையிலே வச்சு நம்ம உருட்டி விட்டோன்னா நல்லா உருட்டை பிடிக்க வந்துடும். இது நல்லா அழகாக உருண்டையாக வருங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பணியார குழியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பணியார குழியாக இருந்தால் நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றாமல் நீங்கள் பண்ணிக்கலாம், நல்லாவே வரும். இந்த மாதிரி எல்லா குழிலையும் போட்டு நீங்கள் வந்து உருட்டி விட்டுக்கிட்டே இருங்க. உருட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா வெந்து வரும். இது வந்து எப்போ உருளைக்கிழங்கு வெந்து தான் இருக்குது, அந்த அரிசி மாவு தான் நமக்கு வேகணும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்திருக்கு. அதனால் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் உருட்டிக்கிட்டே நல்லா வேக விடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆயில் நிறையா இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால இதை டீப் ஃப்ரைலாம் பண்ணாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, இல்லை நீங்கள் எண்ணெயே ஊற்றாமல் நான்ஸ்டிக் பணியாரக்கல் இருந்ததுன்னா நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உருண்டையாக எவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இந்த உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.